IPL 2026 கிரிக்கெட் தொடரின் 42வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அபார வெற்றி பெற்றது. இருப்பினும் பெங்களூரு அணிக்காக விளையாடிய வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் T20 கிரிக்கெட்டில் ஒரு புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி குஜராத்தின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 19.2 ஓவர்களில் 155 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 156 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய குஜராத் அணி 15.5 ஓவர்களிலேயே 6 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பெங்களூரு அணி தோல்வியை சந்தித்தாலும் அந்த அணியின் மூத்த வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதன் மூலம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற பிரம்மாண்ட சாதனையை அவர் படைத்துள்ளார். ஒட்டுமொத்த T20 போட்டிகளில் இவ்வளவு விக்கெட்டுகளை ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் வீழ்த்துவது இதுவே முதல் முறையாகும்.